எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறாங்க. சோயா பெப்பர் வெஜ். சோயையும் வெஜிடபிள்ஸும் சேர்த்து ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ். சாதம் கூடயும் அதே மாதிரி சப்பாத்தி, பரோட்டா, தோசை, ரொட்டி எல்லாத்து கூடயும் சூப்பராக மேட்ச் ஆகும். இந்த ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் தான் செய்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல மசாலா ரெடி பண்ணி எடுத்து வைக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, முழு மல்லி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பெரிய ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா, ஸ்டீல் ஸ்பூன், அதே ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், குருமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம். எதுவுமே பவுடர் சேர்க்காதீங்க, இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இது வறுக்கணும். நம்ம இப்போ ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய், அப்புறமா 4 கிராம்பு. மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். அந்த பெப்பரோட டேஸ்ட்டு தான் முன்னாடி தெரியணும். பாதி ஸ்டார் அனீஸும் ஆட் பண்ணியிருக்கு. கூடவே ஒரு வரமிளகாய். பெப்பரோட காரம் இருந்தாலும் ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கு. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் வரமிளகாயும் தனியாக வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடலாம். மிச்ச குருமிளகாயும் அந்த மசாலையும் மல்லியும் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வரமிளகாயும் கருவேப்பிலை ரெண்டுமே ஆட் பண்ணி அதுவும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா இதே மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்குள்ளே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் மேக்ஸிமம் ஊற்றிக்கோங்க, அதுதான் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் மிக்சியில் ஒரு 5 செகண்ட் அரைச்சிக்கோங்க. அப்போ இதே மாதிரி டார்க் கலரில் மசாலா கிடைக்கும். அது அங்கே இருக்கட்டும். அடுத்தது குழம்பு செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, தேங்காய் எண்ணெய் வேணுன்ட்டுலாம். 2-3 சின்ன வெங்காயம் கட் பண்ணது, 3 பூண்டு கட் பண்ணது, 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டியதில்லை. இது வெந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனால் மட்டும் போதும். இது போதும். இப்போ ஒரே மாதிரி ஈவனாக இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இது குழம்புக்காக இப்போ செட் பண்ணி வைக்க போகிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் தான் தீ மறுபடியும் ஆன் பண்ணணும். 100 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸ், அது கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் கழுகி தண்ணியெல்லாம் ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஓரமாக நிறைய இருக்காத மாதிரி ஒரே மாதிரி ஈவனாக பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 2 பெரிய வெங்காயம், அதுவும் நீளமாக கட் பண்ணி ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட சைஸு சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கேரட்டும் இதே மாதிரி நீளமாக கொஞ்சம் தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. 3 பீன்ஸு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, சின்னதாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் இது வேணும்ன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிடலாம். ஆனால் வெங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா, நம்ம எடுத்து வச்ச குவான்டிட்டி மசாலா ரெடி பண்ணி எடுக்கும்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். நீங்கள் எடுத்த மசாலா அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இதே மாதிரி ஈவனாக வெஜிடபிள்ஸ்க்கு மேலே மசாலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் மஸ்ட்டாக இல்லை, இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை இருந்தால் அது அவாய்ட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கு. மேலே தக்காளி 2 ஜூஸியாக இருக்கிற, கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கிற தக்காளி எடுத்தால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். 2 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுவும் ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சதுக்கப்புறம் டைட்டாக இருக்கிற மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் டு அரை மணி நேரம் வரைக்கும் அந்த ஆவியில் அப்படியே வேகணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம்.
இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் இப்போ அரேஞ்ச் பண்ண சொன்ன அந்த ஸ்டெப் இருக்குது இல்லைங்களா, முதல்ல சோயா மேலே வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைக்கும்போது சில டைம் வந்து வெஜிடபிள்ஸ் அடியில் முதல்ல போட்டுடுச்சுன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸ் அடி பிடிச்சா நல்லா இருக்காது. ஆனால் சோயா வந்து கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைச்சா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் முதல்ல சோயா ஆட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டெப்பிலே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே வந்து தக்காளி வைக்கும்போது அந்த ஆவியில் தக்காளி வெந்து தக்காளியில் இருக்கிற ஜூஸ் வந்து மசாலைக்குள்ளே இறங்கி அப்படியே அது எல்லாம் கலந்து வெஜிடபிள்ஸ்குள்ளேயும் சோய்க்குள்ளேயும் மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 1/2 கப்பு தான் ஊற்றி இருக்குது. மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மறுபடியும் ஊற்றிடலாம். டோட்டலாக இப்போ வந்துட்டு 2 டைம் 1/2 கப் ஊற்றி 1 கப் அளவுக்கு டோட்டலாக ஊற்றி இதோட கன்சிஸ்டன்சி நான் வந்து ரெடி பண்ணி எடுக்கிறேன். இப்போ நீங்கள் நினைப்பாங்க முதல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு மசாலா சேர்த்தா போதும் இல்லையா அப்படின்ட்டு. இந்த டேஸ்ட்டு அந்த குழம்புக்கு கிடைக்காது. இது வந்துட்டு இப்படி செய்யும்போது மசாலா வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வெந்து போகாது. மேபி முக்கால்வாசி வெந்திருக்கும். மிச்சம் வந்து தண்ணி ஊற்றும் போது தான் வெந்து கிடைக்கும். சில டைம் வந்து கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கும். தண்ணி ஊற்றி முதல்ல வேக வச்சிருச்சுன்னா இந்த வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக வெந்து போயிடும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தனியாக நமக்கு கிடைக்காது. இந்த டேஸ்ட்டும் தண்ணி ஊற்றி வேக வைக்கிற டேஸ்ட்டும் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் ஊற்றி இருக்குது. கூடவே இப்போ லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணது 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணால் தான் இதோட டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். இல்லை இருந்தால் அந்த பெப்பரோட டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட கன்சிஸ்டன்சி இந்த கிரேவியோட திக்னஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் பெப்பர் சேர்த்து செய்கிற கிரேவி வந்து எப்போவுமே இதே மாதிரி திக்காக இருக்கிறது நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரி செஞ்சால் நல்லா இருக்காது. இதெல்லாமே பார்த்து பண்ணிக்கோங்க. ரொம்ப மணமாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இந்த ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.